வணக்கம். நந்தினிஸ் வைப்ஸுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 43,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போகிறோம். எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நந்தினிஸ் வைப்ஸ் வந்தால் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிச்சுக்கிறேன். கொலு பொம்மைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு இருக்கக்கூடிய அந்த பைத்தியம் காரணமா நான் தமிழ்நாடு பூரா எந்த பக்கம் டிராவல் பண்ணாலுமே பொம்மைகளை சேகரிக்கிறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்டிசன்ஸ் பர்டிகுலரா மேனுஃபேக்சரரா இருக்கலாம், அல்லது ரீட்டெய்லரா இருக்கலாம், ஷாப்ஸ் அந்த மாதிரி வச்சு நடத்துறவங்க, அல்லது வீடுகள்ல சின்ன சின்னதா பொம்மைகள் செஞ்சு விற்கிறவங்க, அப்படி யார் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களையும் நம்ம நந்தினிஸ் வைப்ஸ் சேனல் மூலமா வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்ஸா இருக்கலாம் அல்லது மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரையும் பத்தி நீங்க எனக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்போட கேட்டுக்கிறேன். அதற்காக நான் ஒரு அஃபிஷியல் நம்பர் எடுத்திருக்கேன். அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்மீக அலை சேனல்ல பகவத்கீதை, லலிதா சகஸ்ரநாமாவளியுடைய விளக்கங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அதற்கும் உங்களுடைய ஆதரவு வரணும் அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். ஆன்மீக அலை சேனலுடைய யூடியூப் லிங்க், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி என்னோட பழக்கம்லாம் எப்படி இருந்ததுன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நவராத்திரி சீசனில் மட்டும்தான் கொலு பொம்மைகள் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மாசமே நிறைய வாங்குறேன். ஒவ்வொரு மாசமுமே எங்க விளாக் எடுக்க போனாலும் வாங்குறது ஒரு வழக்கமா இருக்கு. நான் இது வரைக்கும் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு எதுவுமே கொடுத்ததில்ல. என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் அந்த கடைகளுக்கு போறேன். அந்த கடைகள்லேருந்து இன்வைட் வந்ததுன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன். அது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் காரணமா, எனக்கு கொலு பொம்மைகள் மேல வச்சிருக்கிற அந்த ஒரு பிரியம் காரணமா தான் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு சர்வீஸ் டு த கொலு பிரியர்கள் உலகத்துல இது ஒரு சர்வீஸா தான் நான் பாக்குறேன். அது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப சமீபத்துல நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வீடியோல பார்க்க போறீங்க. இந்த 3 மாசம் 4 மாச காலகட்டத்துல என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் 2 பார்ட்டா கொடுக்கலான் இருக்கேன். வீடியோவோட லென்த் ரொம்ப பெருசா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 2 பார்ட்டா பிரேக் பண்ணி கொடுக்க போறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கொலு பொம்மைகளை பார்த்து ரசிக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது குபேர பிள்ளையார் மாதிரி, அதாவது பச்சை கலர் குபேரனுக்கு உகந்த கலர். அந்த கலர்ல அருமையா உடம்பு பூரா அருகம்புல் நிறைய தெரிகிற மாதிரி டாட்டூ போட்ட மாதிரி சூப்பரான ஒரு பிள்ளையார் தான் நீங்க பாக்குறீங்க. பிள்ளையார்ல இருந்து நம்ம இந்த பதிவை தொடங்கலாம். இப்ப பாக்குறதும் பிள்ளையார் தான். அழகா துதிக்கைக்குள்ளேயே ஒரு பிள்ளையாருடைய முகம் வர்ற மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கிரியேட்டிவான ஒரு சிலை, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். யானையினுடைய துதிக்கைக்குள்ளேயே விநாயக பெருமானுடைய முகம் இருக்கிற மாதிரி அமைப்பு. அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ல நான் வாங்கின சூப்பரான ஒரு பிள்ளையார் தான் நீங்க பாக்குறீங்க. நமக்கு விருப்பமான ஒரு பொருளை எப்படி நம்ம இறுக்கமா அணைச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கையில தனக்கு ரொம்ப இஷ்டமான கொழுக்கட்டையை அப்படியே கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு பிள்ளையார். அவ்வளோ அற்புதமான இந்த சிலையை அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ல திரும்ப ரீஸ்டாக் பண்ணதா கூட சொன்னாங்க. ஏன்னா நம்ம போட்ட வீடியோவுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய குவெரிஸ் வந்திருக்கு, இந்த பிள்ளையார் வேணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சு வாங்கினேன். என்கிட்ட இல்லாத ஒரு பிள்ளையாராகவும் இருந்தது. ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இப்போ நீங்க பாக்குறது அழகான ஆலிலை கிருஷ்ணர். குழந்தைகள்லாம் அப்படியே தன்னுடைய காலை வாயில வச்சுக்கிட்டு விளையாடக்கூடியத ஒவ்வொரு தாயும் அந்த குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் ரசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலை தான். நம்ம வீட்டு குழந்தையும் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ரசிச்சிருப்போம். அந்த மாதிரி கிருஷ்ணா குட்டி தன்னுடைய காலை வாயில வச்சுக்கிற மாதிரி ஒரு சிலை. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெருமாளுடைய பாதங்களை பக்தர்கள் சரணடைஞ்சு எப்போதும் பாதமே கதின்னு கிடக்கும் போது அந்த பாதத்துல அப்படி என்ன சுவை இருக்கு, நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய காலையே அவர் சுவைச்சு பாக்குறதா ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஆளிலே கிருஷ்ணர் தான் நீங்க பாக்குறது. திருநெல்வேலி காந்திமதி தாயாரை தான் நம்ம பாக்குறோம். எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி உயரம் இருக்கிற ஒரு பெரிய சிலை. சமீபத்துல மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல நான் வாங்கினது. நிறைய நகைகள் போட்டு முகத்துல அந்த சாந்தமும் கலையும் லட்சணமும் அப்படி கிளி கொஞ்சிற மாதிரியான ஒரு அழகு கொண்ட காந்திமதி தாயார். எனக்கு பரத் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் ஞாபகத்துக்கு வர்றான் அந்த பையன். ஏன்னா திருநெல்வேலி காந்திமதி அம்பாளுடைய மிகப்பெரிய டிவோட்டி. அதனால அந்த நினைவு வருது.
இப்ப நீங்க பாக்குறது சிவபெருமான் மடியில பார்வதி தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. மடியில உட்கார வச்சிருக்கும் போது அப்படியே இடுப்புல அணைச்சிட்டு இருப்பாரு சிவபெருமான். அது பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு காட்சியா இருக்கு. காமேஸ்வரன் பரம கல்யாணி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சிவபெருமான் மடியில பார்வதி தேவி அமர்ந்திருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய கோயில்கள் சொல்றாங்க. அதுல எந்த கோயில்னு எனக்கு தெரியல. ஆனா தாயாருடைய பெயர் பரம கல்யாணி காமேஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். திருமயிலை கற்பகாம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. சென்னை வாழ் மக்களுக்கு, சைவ பிரியர்களுக்கு கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் தான் அம்மையப்பனாக இருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான அந்த திருக்கோயில்ல எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய அம்பிகை தான் கற்பகாம்பாள். எவ்வளவு பாடல்கள் இவங்களை பத்தி பாடியிருக்காங்க, எவ்வளவு ஆடியோஸ் நம்ம கேட்டிருக்கோம், இவங்களை பத்தி நிறைய விவரங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அந்த கோயிலினுடைய அழகும் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ மயிலாப்பூர் கற்பகாம்பாள் தான் அன்னையாக விளங்கி அருள்பாலிக்கிறாங்க. இப்போ நீங்க பாக்குறது சிவகாசி பத்ரகாளி. எவ்வளவு முகத்துல ஒரு அழகும் சிரிப்பும் இருக்கும். காளி அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர அங்கார சுரூபிணியாக அவங்க காட்சி கொடுக்கறது எதிரிகளுக்கும் துஷ்டர்களுக்கும் தான். நமக்கெல்லாம் அவங்க ஒரு தாயாக ரொம்ப கருணை வடிவத்தோட, முகத்துல ஒரு பொலிவோட, சாந்தத்தோட தான், ஒரு புன்சிரிப்போட தான் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய வகையில இருப்பாங்க. காளி உபாசகர்கள் வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் தான் சிவகாசி பத்ரகாளி தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப நீங்க பாக்குறது சுகபிரம்ம மகரிஷி, வியாசருடைய மகன். அவரு பரீட்சித் மகாராஜாவுக்கு அபிமன்யுவோட பையன் தான் பரீட்சித் மகாராஜா. அவருக்கு தேவி பாகவதத்தை உரைக்கக்கூடிய அற்புதமான காட்சி. ரொம்ப அழகான கதை இது. பரீட்சித் மகாராஜா எப்படி சுகபிரம்மரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமான கதை. உங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் போது அதெல்லாம் படிச்சு பாருங்க. சுகபிரம்ம மகரிஷி ஞானத்தை அருளக்கூடியவராக இங்கே நமக்கு காட்சி தர்றாரு. பரீட்சித் மகாராஜா நல்ல அடக்கத்தோடு இருக்கக்கூடிய மாணவனாக அவர்கிட்ட போய் சேர்ந்து தேவியினுடைய மகிமைகளை, தேவி மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிறாரு. பூரணை புஷ்கலை சமேத தர்மசாஸ்தா ஐயனை தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. ஐயப்பனுக்கு நிறைய அவதாரங்கள் உண்டு. ஒரு அம்சமாக தர்மசாஸ்தா ஐயன் விளங்குறாரு. தர்மசாஸ்தாவும் காலில் அப்படி கட்டு போட்டு அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். பூரணை புஷ்கலை அப்படின்னு 2 மனைவியரோடு அருள்பாலிக்கக்கூடிய காட்சி தான் நீங்க இப்ப பாக்குறது. இந்த 2 சிலைகளும் எனக்கு காம்ப்ளிமெண்டா வந்தது. இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய குபேரலட்சுமியை லக்கி பாட்ல இருந்து கொடுத்தாங்க. அவங்க வீடியோ எடுக்க போனப்ப ஒரு அன்பு பரிசா எனக்கு கொடுத்தாங்க. பொதுவா நான் ப்ரொமோஷனுக்கு சார்ஜ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அவங்களுடைய அன்பு பரிசு இது. அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல கிடைச்ச அன்பு பரிசு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா எனக்கு 2 பேருமே குபேரலட்சுமியை கொடுத்தது ஆச்சரியத்தை கொடுக்கிற வகையில இருந்தது. ஒருத்தர் பச்சை கலரும் ஒருத்தர் கோல்டுல தகதகன்னு கொடுத்தது இன்னமுமே எனக்கு வியப்பை தரக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது ஜலநாராயண பெருமாள். நேபாளத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெருமாள் வழிபாட்டு ஸ்தலம் தான் ஜலநாராயண பெருமாளை தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. ஆதிசேஷன் அப்படியே சுருண்டு 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 அழகா கொடை விரிச்சு அதுல பெருமாள் சயனத்துல இருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. காலகிராம கல்லுல அப்படியே பெருமாளுடைய திருவுருவம் இருக்கிற மாதிரியான அமைப்புல சுயம்புவா கிடைக்க பெற்ற ஒரு சிலை தான் நேபாளத்துல இருக்கக்கூடியது. அற்புதமான ஜலநாராயண பெருமாளை தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ணிக்கிறோம். 60 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல கொலு பொம்மையில ஆண்டாள் மீனாட்சி அப்படின்னா இந்த மாதிரியான குட்டி பாப்பா மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிதான் அப்பெல்லாம் சிலை வடிச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு பெரிய மனுஷி ஆகும்போது தாய்மாமா கொடுத்த புடவையை எப்படி நம்ம சீரா கொடுக்கும்போது அந்த சீர் புடவையை எடுத்து எப்படி கட்டி விட்டு அந்த பெண் குழந்தைக்கு அது பெருசா மெச்சூர்டு லுக்கு கொடுக்கும். ஆனா முகத்தை பார்க்கும்போது ஒரு குழந்தைத்தனம், இன்னசென்ஸ் தெரியும். அந்த மாதிரி தோற்றத்துல தான் மீனாட்சியும் ஆண்டாளும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. 60 வருஷம் முன்னாடி உள்ள ட்ரெடிஷ்னல் மேக்க இப்ப ரீப்ரொடியூஸ் பண்றாங்கன்றது ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு செய்தியா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது திருவக்கரை வக்ரகாளி அம்மன். எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ஒரு மகாராணி மாதிரி அமர்ந்துட்டு, ஒரு பெரிய ஆசனத்துல அமர்ந்துட்டு, அவங்க முகத்துல ஒரு சாந்தம் தெரியும். அது பார்க்கும்போதே நமக்கும் அந்த மனசுல பரவும். காளின்னு பேர் இருந்தா கூட
ஆங்காரியாக எல்லார் பார்வையிலையும் தெரிகிற மாதிரி அவங்களுடைய அமைப்பு இருந்தாலுமே உண்மையிலேயே பக்தர்களுக்கு அவங்க ஒரு அம்மாவா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட திருவக்கரை வக்ரகாளி தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்க பார்க்கறது வாஸ்து மகாலட்சுமி. எவ்வளோ அழகா தாமரை மேல நின்றுட்டு இருக்காங்க மகாலட்சுமி. அமிர்த கலசத்தோட நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. காமதேனு பசு இருக்கக்கூடிய காட்சி. காமதேனு பசு வந்து பெண் முகம் இருக்கும். பசுமாட்டினுடைய உடம்பும் மயில் இறகுகள் தோகையா இருக்கிறதும், அதே மாதிரி பறவையினுடைய இறகு கொம்பு எல்லாம் வித்தியாசமான ஒரு அமைப்பு கொண்ட பசு தான் காமதேனு பசு. தலைமுடி அப்படியே ரெட்டை ஜடை போட்டு அழகா பின்னிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அந்த காமதேனு பசுவை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வீடு தேடி வந்து அருள் பாலிக்கக்கூடிய அம்பிகையா இருக்காங்க. திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி தாயாரை தான் நீங்க இப்போ தரிசனம் பண்றீங்க. எவ்வளோ அழகான பெரிய சிலை. எப்படி கர்ப்ப கிரகத்துல திருவானைக்கோவில்ல அம்பாள் அருள் பாலிப்பாங்களோ அதே தோற்றத்தோடு நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அம்பிகையா இருக்காங்க. திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி தாயார் தரிசனம் தான் இப்போ பாக்குறீங்க. மதுரைக்கரசி மீனாட்சியை தான் இப்போ நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அழகா கோயில் கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அம்பிகை மாதிரியே ஒரு தோற்றத்தோட இருக்கிற அம்பாள். எத்தனை மீனாட்சி சிலை வாங்கினாலுமே எனக்கு திருப்தி வர்றதில்லை, வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதுவும் அந்த நெற்றியில மஞ்சள் குங்குமத்தோட அருள் பாலிக்கக்கூடிய அம்பிகை அப்படிங்கிறதுனால ரொம்பவே மங்களகரமா பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இந்த சிலையை 50வது பிறந்த நாள் அன்னைக்கு வாங்கினது அது வேற எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது மயிலாடுதுறை அபயாம்பிகை அம்பாளை தான் நீங்க பாக்குறீங்க. அபயஹஸ்தம் வரஹஸ்தம் அப்படின்னு 2 கரங்களை, நான் இருக்கேன் உனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தோடு அம்பிகை அம்மாவா நம்மளை அணைச்சிக்கக்கூடிய ஒரு திவ்ய தரிசனம் தான் நீங்க பாக்குறது. மயூரநாத சுவாமியினுடைய துணைவியாரா அருள் பாலிக்கக்கூடியவங்க தான் அபயாம்பிகை. இப்ப நீங்க பாக்குறது கோவில்பட்டி செண்பகவல்லி அம்பாள். எவ்வளோ அருமையா இருக்கு. முகம் வந்து மஞ்சள் பூசிய முகம் மாதிரி பச்சை மடிசார் புடவையில அருமையா அவங்களுடைய கால் அழகு, கைகள் வச்சிட்டு இருக்கிற அழகு, கையில மலர் வச்சிருக்கிறது, அந்த கிரீடம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய நகைகள் போட்டபடி அலங்கார பூஷணியா காட்சி கொடுக்கிறவங்க தான் கோவில்பட்டி செண்பகவல்லி தாயார். இப்போ நீங்க பாக்குறது ஆன்மீக அலை சேனல்ல லலிதா சகஸ்ரநாமாவளிக்கு விளக்கங்கள் கொடுக்கும்போது வசந்த நவராத்திரியின் போது நான் பூஜை பண்ண அம்பிகை தான் லலிதா பரமேஸ்வரி, லலிதாம்பிகை, லலிதா திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி. இப்படி நம்ம பல திருநாமங்கள்ல அழைக்கக்கூடிய அம்பிகை தான் லலிதாம்பிகை. இவங்க சிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்துல சிம்மாசனத்துல அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடியவங்க. 4 திருக்கரங்கள் இருக்கும். பாசம், அங்குசம், 5 மலர் அம்புகள், கரும்பு வில் அப்படின்னு தாங்கி உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய ராஜ பரிபாலனம் செஞ்சிட்டு இருக்கிற அம்பிகை தான் லலிதாம்பிகை. இப்ப நீங்க பாக்குறது அன்னமாச்சாரியா மடியில திருப்பதி பாலாஜி வெங்கடாஜலபதிய மடியில குழந்தை மாதிரி வச்சுட்டு ஆராதிச்சிட்டு இருக்காரு அன்னமாச்சாரியா. மிக அற்புதமான ஒரு கவிஞர். பக்தி பாடல்கள் பல எழுதியிருக்காரு. லட்சக்கணக்கான பாடல்கள் அவர் எழுதி அதுல ஆயிரக்கணக்கான பாடல்கள் கிடைக்க பெற்றிருக்கு. திருப்பதி கோயில்ல செப்பேடுகள் அவர் கையால எழுதப்பட்ட செப்பேடுகள் கிடைக்க பெற்றதெல்லாம் ஒரு அற்புதமான அனுபவம். அன்னமாச்சாரியா கீர்த்தனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுலயும் பிரம்ம மொக்கட்டே அப்படிங்கிற அந்த சாங் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங் இல்லையா? அதை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது சித்த வைத்தியத்தின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய அகத்திய பெருமான். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது அப்படிங்கிற மாதிரி குள்ள உருவமா இருந்தாலுமே மிக அற்புதமான சக்திகள் கொண்ட அகத்திய பெருமானை தான் நீங்க இப்ப தரிசனம் பண்ணிக்கிறீங்க. காவிரி நதி உருவான கதையிலிருந்து லலிதா சகஸ்ரநாமாவளிய ஹயக்ரீவர் மூலமா இந்த உலகத்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை இப்படின்னு நிறைய விஷயங்கள், நாடி ஜோதிடமிலிருந்து நிறைய அவருடைய எழுத்துக்கள் இன்றளவும் நமக்கெல்லாம் பயனுள்ள சித்த வைத்திய முறைகளா இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மரியாதையை இவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது சரபேஸ்வரர். சரபேஸ்வரர் நரசிம்மர் மேல அப்படியே ஒரு சிங்க உருவத்தோடு அவர் மேல ஏறி நிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு. நரசிம்மர்
ஹிரண்யகசிபு வதத்திற்கு பிறகு ஆங்காரமா இருக்கும்போது அந்த ஆங்காரத்தை தணிக்கிறதுக்காக அவரை சாந்தப்படுத்துறதுக்காக உருவான ஒரு தோற்றம் தான் சரபேஸ்வரர் உருவம். கருடனுடைய இறகுகள் அவருக்கு இருக்கும், சிங்கத்தினுடைய முகம் கொண்டு இருப்பாரு, நெற்றியில விபூதி பட்டை அணிந்தவாறு காட்சி தருவாரு. ஈஸ்வர பட்டம் பெற்றவர் தான், ஈஸ்வரனுடைய ஒரு சொரூபம் தான் சரபேஸ்வரர். பெரியாழ்வாருடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எப்போதும் நந்தவனத்துல பூக்கள் பறிச்சு அந்த கூடை அவர் கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் பெரியாழ்வார் மடியில ஆண்டாள் குட்டி பாப்பாவா ஒரு கையில வடபத்திர சாயி பெருமாளை அணைச்சிட்டு இருக்கிற மாதிரி பெரியாழ்வாருடைய தோற்றம் அவ்வளவு அழகா. விஷ்ணு சித்தர்னு சொல்லப்படக்கூடிய அவர் ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை. எவ்வளவு கலைகளையும் தமிழ் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு தன்னுடைய பெண் குழந்தைய அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம வியந்து போகிற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது அகத்தியரே அமர்ந்த திருக்கோலத்துல அழகா இருப்பாரு. உங்களுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அகத்தியரா நடிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா அந்த தொந்தியும் தொப்பையுமா இருந்தாலும் குள்ள மனிதரா இருந்தாலும் அவரை பார்க்கும்போதே கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும்னு தோணும். நிறைய கலைகள் தெரிஞ்சவர், வீணை வாசிக்கிறதுல நல்ல நிபுணத்துவம் பெற்றவர், ராவணனையே எதிர்த்து வீணை வாசிச்சு வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவலா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது மகிஷனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக சிம்ம வாகினியா துர்காதேவி எப்படி அவதாரம் எடுத்தாங்களோ அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. அத்தனை கரங்கள் ஆயுதங்கள், சிங்கத்து மேல காலை அப்படி மடிச்சு ஆக்ரோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் நீங்க பாக்குறது. முகத்துல கோபம் அப்படியே கொப்பளிக்கிற மாதிரி அந்த துஷ்டர்களை கண்டா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆங்கார சொரூபம் தெரியக்கூடிய வகையில இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த மஞ்சள் நிற புடவை, அந்த சிவப்பு நிற பிளவுஸ் இதெல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு சிலை. இப்ப நீங்க பாக்குறது லட்டு கோபால். எவ்வளவு அழகா ட்ரெஸ்ஸிங் பாருங்க. இந்த சிவப்பு கலர்ல அருமையா வெல்வெட்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. சூப்பரான லட்டு கோபால் தான் நீங்க பாக்குறீங்க. அந்த கண்ணு அழகா பேசக்கூடிய வகையில அருமையா கண்ணில் அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கருநிற வண்ணத்தோடு கிருஷ்ண பரமாத்மா எப்படி மேக வண்ணனா இருப்பாரோ அந்த திருக்காட்சி, உடம்பு பூரா அவருடைய ட்ரெஸ்ஸிங் ரொம்பவே அழகா இருக்கிற மாதிரி இருக்கு. கையில லட்டு வச்சுக்கிட்டு சூப்பரா காட்சி கொடுக்கக்கூடியவர். நல்லா தலப்பா கட்டிட்டு எப்படி இருக்கார் பாருங்க. குழந்தை கிருஷ்ணர் லட்டு கோபால் தான் நீங்க பாக்குறது. இப்ப நீங்க பாக்குறது பாண்டவ தூத பெருமாள். எப்படி கால் மடிச்சு உட்கார்ந்து பாண்டவர்களுக்காக கௌரவர்கள்ட்ட போய் மன்றாடி கேட்கக்கூடிய வகையில தூது போகக்கூடிய பெருமாளா கிருஷ்ண பரமாத்மா இருந்தார் இல்லையா, அந்த திருக்கோலத்தை தான் நீங்க பாக்குறீங்க. 5 ஊர்களையாவது கொடு, 5 கிராமங்களையாவது கொடு, 5 வீடுகளாவது அவங்க வாழ்றதுக்கு இடமாவது கொடு அப்படின்னு போய் பாண்டவர்கள் சார்பாக தூது சென்று கௌரவர்கள்ட்ட போய் கேட்கக்கூடிய பெருமாளா பாண்டவ தூத பெருமாள் விளங்குறாரு. திருப்பாடகம் அப்படிங்கிற ஊர்ல காஞ்சிபுரத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள். புலித்தோல் மேல அமர்ந்து தியான கோலத்துல சிவபெருமான் கண்களை மூடி நிஷ்டையில ஆழ்ந்திருக்காரு. ஜடாமுடி தரித்தவரா, தலைமேல பிறை சூடியவரா அமர்ந்திருக்காரு. கழுத்தை சுத்தி பாம்பு இருக்கு. கையில அணிந்திருக்கக்கூடிய ருத்ராட்சங்கள், கழுத்துல அணிந்திருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலையெல்லாம் தத்ரூபமா வடிவமைச்சிருப்பாங்க. நீலகண்டனா அந்த ஆலகால விஷத்தை உண்டு உடம்பு பூரா நீலமயமா மாறி இருக்கக்கூடிய திருநீலகண்டனா காட்சி அளிக்கக்கூடிய சிவபெருமான் தான் நீங்க இப்போ தரிசனம் பண்றீங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்த சிலைகள் எல்லாமே கண்களுக்கு விருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவு இது தொடரப்போது. பார்ட் 2ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.